நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பேசுகிறாரு, நரேந்திர மோடி உலகம் பூரா பேசினா தமிழ் பேசுகிறாரு. அவரை நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திக்கிட்டு அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் மும்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இருமொழி கொள்கை வேணும்ன்றீங்க. தமிழ்நாட்டில் பாதி ஸ்டூடெண்ட் வந்து மும்மொழி கொள்கையில் படிக்கிறான். தமிழ்நாட்டில் பாதி பேர் மும்மொழி கொள்கையில் படிக்கிறான். அப்போ அவெல்லாம் துரோகியா, தமிழின விரோதியா? உங்கள் ஸ்கூலில் நீங்கள் தமிழ் வச்சுருக்கீங்களா? நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் நீங்கள் தமிழ் கிடையாது, அது ஹிந்தி இருக்கும். மற்றவன் படிக்கிற ஸ்கூலில் வந்து தமிழ் இருக்கணும், ஹிந்தி இருக்கக்கூடாது. நாடகம் யார் போடுறா? ஆனால் திருமாவளவன் பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்குது? நாடகம் யார் போடுறா? என்னங்க நீங்கள் பூரா வேற சொல்லிக்கிட்டு வேற செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியல. சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கக்கூடிய மத்திய அரசை பார்த்து நாடகம் போடுறான்றீங்க. என்ன உங்களுக்கு திமுக திட்ட கூச்சமாக இருந்தால் திட்டாதீங்க. அண்ணன் கமல்ஹாசன் மாதிரி போய் சேர்ந்துருங்க. அடுத்த தேர்தல் வரைக்கும் இது காத்திருக்கீங்க. எங்கள் அண்ணன் ஒரு தேர்தல் அடிபட்டார், பின்னாடி சேர்ந்தாரு. நீங்கள் இப்பயே போய் சேர்ந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவோட கூட சேரக்கூடாதா? உங்கள் விருப்பம் இல்லையா? விஜய் மனசு கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக விமர்சிக்க ஒரு தயங்கடான்னு நினைக்கிறீங்களா? திமுக விமர்சனம் பண்ணால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க திமுக. அதனால் பிஜேபி சேர்த்து விமர்சனம் பண்ணி நான் நியூட்ரலாக இருக்கேன்னு காட்டிக்கிறேன். வேற என்ன கணக்கு?